அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கென்று தனி அந்தஸ்து உண்டா? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பரம்பரை முஸ்லிம்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களை நோக்கி இவ்வாறு சொல்லுவதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். நீங்களெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தனி அந்தஸ்தை தருவான். இப்படிப்பட்ட வாசகங்கள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்ட வழிகாட்டுதலிலிருந்து சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. மாறாக இவர்களாகவே சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா என்று தேடி பார்க்கும் பொழுது பொதுவான ஒரு சுப செய்தி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், யார் ஈமான் கொள்கிறாரோ அவர் அதற்கு முன் செய்த அந்த பாவங்களை ஈமான் அழித்து விடுகிறது. அதாவது ஒருவர் இந்த நொடியில் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்றால் இதற்கு முன் அவர் செய்த அத்துணை பாவங்களும் அழிக்கப்பட்டு போய்விடுகின்றன. ஈமானை ஏற்ற உடனேயே அவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவருடைய கணக்கில் பாவமே இருக்காது என்பதுதான் இந்த சுப செய்தியின் அடையாளம். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த சுப செய்தி சொந்தம். மாறாக அதற்கு பிறகு அவர்கள் வாழும் காலங்களில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்படுவார்கள். அது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி, பரம்பரையாக இஸ்லாமிய தாய் தந்தையருக்கு பிறந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்த விசாரணையை சந்தித்தே ஆக வேண்டும். இது ஒரு பகுதி. அதுபோக இஸ்லாத்தை ஏற்றவர்களை நோக்கி பரம்பரை முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட வாசகங்களை, அதாவது நீங்கள் பாக்கியசாலிகள், உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்ற வாசகங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்களே, இது உண்மையில் மனதால் சொல்லப்படுவதா உதட்டால் சொல்லப்படுவதா என்பதை நாம் ஆராயும் பொழுது, இப்படி அவர்களை உயர்த்தி பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த நேரத்தில் உதவ முன் வருகிறார்களா? அவர்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது தங்களுடைய பெண்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா? அவர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தங்களால் முடிந்த ஏற்பாடுகளை செய்கிறார்களா என்றால் மிக குறைவு. ஒரு சில நன்மக்கள் இது போன்ற நேரங்களில் அவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் உதாசீனப்படுத்தப்பட்டு மன கவலைக்கு ஆளாகி இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தால் அவர்களுடைய பூர்வீக குடும்பத்தாரும் அவர்களை உதறி தள்ளிவிடுகிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி வந்த பிறகும் பரம்பரை முஸ்லிம்களிடத்திலும் அவர்களுக்கு அரவணைப்பு இல்லை என்கிற ஒரு நிலையைத்தான் அவர்கள் சந்திக்கிறார்களே தவிர, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அவர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் முறையாக தரப்பட்டு அவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்ற தகவலையும் இந்த பதிலின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.